கவர்மெண்ட் டாக்டர் இப்போதைக்கு சேவையை நோக்கி தான் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குறது 50,000 1 லட்சம், அவங்க செய்கிற வேலை 3 லட்சத்துக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓப்பனாக சொல்ல போனோம்னா அப்போ எல்லாரும் மக்களிடையே இருக்கக்கூடிய பிம்பம் என்னன்னா 24 மணி நேரம் 36 மணி நேரம் ஒரு டாக்டர் வேலை செஞ்சு செத்து போயிட்டார் அப்படின்னா தியாகிப்போம், வேலை செஞ்சு நல்லா மனுஷன்பா அப்படி. ஆனால் 12 மணி நேரம் டியூட்டி இருந்துட்டு மிச்சம் 12 மணி நேரம் அவங்களுக்கு பிடிச்சதையோ அவங்க இன்ட்ரெஸ்டையோ பண்ணால் ஒரு இல்லாத டாக்டர் இப்போ இவர் ஒன்றும் சரியில்லை, ஏன்ப்பா மெடிக்கல் சீட்டை வேஸ்ட் பண்ணுறேன், அந்த மாதிரியான கேள்விகள். இப்போ டாக்டர் மாப்பிள்ளைக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே சிக்கல் தான். பிஜி படிச்சியா அதே சிக்கல் தான். பணங்காசு இல்லை, ஃபேமிலி பேக்ரவுண்ட் கூட பார்க்கறது இல்லை பெருசாக. சரி ஓரளவுக்கு செட்டில் இருந்தால் போதும் அப்படின்னு. பிஜி படிச்சிருக்கியா, எம்டி என்னப்பா எம்டி படிச்சிருக்கியா அப்படிங்கிறாங்க. ஒரு சில இடத்துல எம்டியா ஒரு MS சர்ஜரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரி இன்னும் கேட்குறாங்க. இதெல்லாம் படிச்சு முடிக்கவே வயசு 35,000 இப்போ 35 கல்யாணம் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, 35 கல்யாணம் பண்ணுற டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. என் ஏஜ்ல 24 வயசு பையன் அவன் மேரேஜ் பண்ணிட்டா, வீட்டு செட்டில் பண்ணிட்டா, 2.5 lakhs சேலரி வாங்குறான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் 27,000 சம்பளத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் வந்து இன்டர்ன், என்னுடைய மந்த்லி சேலரி வந்துட்டு 27.5K 27,500 ரூபாய் தான். ஸோ இந்த 27,500 ரூபாய் சம்பளத்துக்கு நைட்டு தூங்காமல் ஓடி ஆடி நினச்ச நேரம் கால் எல்லாமே இருக்குங்க. எவ்வளோ நேரம்? இப்போ எனக்கு வயசு ஒரு 24 முடிய போகுது. எவ்வளோ நேரம் ஒர்க் இருக்கும்? அது டிஃபைன் பண்ணிட்டா இந்த டாக்டர் ஃபீல்டே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா எவ்வளோ நேரம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண முடிஞ்சதுன்னா நல்லா இருக்குங்கிறேன். அப்படி டிஃபைனே கிடையாது. இல்லை நான் நைட்டு 10 மணிக்கு தூங்கிட்டு இருப்பேன், 11 மணிக்கு சார் கால் பண்ணி தம்பி ஒரு ரொட்டீன் சாம்பிள் ஒன்று எடுக்கணும்டா, வாடா தம்பி பிளட் டெஸ்ட் ஒன்று எடுக்கணும், டக்குன்னு வாடா அப்படின்னு கூப்பிடுவாரு. ஸோ பயங்கர ப்ரெஷரைஸ்டாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சரி ஓகே நான் இப்போ இன்டர்ன் தானே, நான் இப்போ கற்றுக்கிறது தான் நான். ஸோ அதனால் எனக்கு அது சம்பளம் 27,500 வாங்குறது ஓகே விட்டுருங்க. ஆனால் MBBS முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் வேலை சேர்றீங்க இல்லையா, பிஜி படிக்கிறீங்க, பிஜி படித்த டாக்டருக்கு கொடுக்குறது 48,000 ரூபா அவ்வளோதான் கொடுக்குறாங்க, 50,000 கீழே தான். ஆனால் அந்த பிஜி ஆர்த்தோ மெடிசன் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் 36 மணி நேரம் டியூட்டி போட்டு புழிஞ்சிருவாங்க. உங்களுக்கு கொடுக்குற சம்பளம் 48,000 தான். ஆனால் இதே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அதே டாக்டர் இப்போ 48,000 நான் வாங்குறேன் இல்லையா, நானும் வாங்குவேன். எப்போ கோடிக்கணக்கில் வாங்குவேன். எப்போன்னா என்னோட 50 வயசில் இளமையை தொலைச்சி சந்தோஷத்தை இழந்து குடும்பம் குட்டி எல்லாமே மறந்து அத்தனை விஷயங்களையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி 50 வயசுல நான் ஒரு 10 கோடிக்கு அதிபதிடா அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு எனக்கு? ஆனால் அப்போ வந்துடும் 50 வயசானா 50 வயசுல வந்துடும், 50 வயசுல வந்துடும்ப்பா. நான் ஒன்று சொல்றேன், இப்பவும் சொல்றேன், டாக்டர் ஃபீல்டு ஒர்த்தா அப்படின்னு கேட்டா ஒர்த்து தான். யாருக்கு அப்படின்னா உங்க அப்பா அம்மா டாக்டரா இருக்கணும், இல்லை நீ வெல் செட்டில்டா இருக்கணும். அப்படின்னா நீ டாக்டர் எடுப்ப நீ ஓகே அந்த மாதிரி. இன்னொன்று பணம் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க, மக்களுக்கு சேவை செய்யணும், என் வாழ்க்கை சேவைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்கு பணமே முக்கியம் இல்லை அப்படின்னா டாக்டர் சீட் எடு. ஆனால் நான் மிடில் கிளாஸான ஒருத்தங்க, எனக்கு நான் சம்பாரிச்சு என் ஃபேமிலி நான் வந்து ஸ்டேபிள் பண்ணணும், நான் வந்து கார் பைக்கெல்லாம் வாங்கணும், எங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும், நான் கம்மி வயசுக்குள்ள சீக்கிரம் செட்டில் ஆகணும் அப்படின்னு இருந்தால் டாக்டர் ஃபீல்டு இப்போவும் சொல்கிறேன் ஒர்த்து கிடையாது. உங்களுக்கான ஒர்த்து இந்த டாக்டர் ஃபீல்டு கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு டாக்டர் சீட் ஒர்த்து கிடையாது. ஏன் அப்படின்னா த சேம் திங் நீ வந்துட்டு ஒரு நீட்டுக்கு நீ எவ்வளோ எஃபோர்ட் போடுற, ஒரு நீட்டுக்கு நீ வந்து எவ்வளோ எஃபோர்ட் போடுறையோ அந்த எஃபோர்ட்டை ஐடியோ சம்மதர ஃபீல்டு நீ போட்ட அப்படின்னா 23 வயசுல இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு 2.5 lakhs வாங்குறாங்க, பெங்களூர்ல ஐடியில் இருக்கான். புரியுதுங்களா? நான் இப்போ இன்னைக்கு டாக்டர் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஐடிக்குள்ள போக முடியாமல் இல்லை, இன்னும் கொஞ்சம் படிச்சாங்கன்னா போயிடுவாங்க, திறமையெல்லாம் இருக்கு. ஆனால் சம்னவ் இதை சூஸ் பண்ணி அதை வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நமக்கான ஒரு சம்பாதிக்கலாங்கிற அந்த ஒரு ஸ்டிக்மான எல்லாம் வந்து விழுறாங்க, உள்ள விழுந்து கடைசியில் அது கிடைக்காம போயிடுது. கோயிலில் இருக்கிற கடவுளுக்கு கூட நைட் 9 மணிக்கு நட சாத்திடுறாங்க, காலையில் 5 மணிக்கு தான் நிற்கிறாங்க, மறுபடியும் 12 மணிக்கு சாத்திடுறாங்க, மறுபடியும் ஈவினிங் 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் மூச்சுக்கு 300 தடவை கடவுள்னு சொல்கிற டாக்டர் அவருடைய பர்சனல் லைஃபையோ இல்லை அவருக்கு பிடிச்ச வேலையோ செஞ்சால் பொறுப்பு இல்லாத டாக்டர் என்ன இப்படி பண்ணிட்டு அந்த மாதிரியான மக்கள் பார்வை மாறுது. இப்போவும் சொல்கிறேங்க, இப்போவும் ஓப்பனாக சொல்கிறேன், படிப்பு மட்டும்தான் உங்களை உயர்த்தும். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா டாக்டராக இருக்கும் காட்டி தான். பாட்டி எங்கே பிளட் டெஸ்ட் எங்கே ரத்த டெஸ்ட் எடுத்து சொன்னேன் அப்படின்னு. அப்புறம் வந்து இன்னும் போலியா அப்படின்னு எங்கே அட்டெண்டருங்க அப்படின்னு கேட்டேன். அட்டெண்டர்லாம் யாரும் இல்லை சாமி. எனக்கு அப்படியே டக்குன்னு ஒரு சைடு நான் ஃப்ரீஸ் ஆகிட்டேன். சாப்பிட்டீங்களா பாட்டி அப்படின்னு கேட்டேன். நான் வந்து இல்லைம்மா சாப்பிட்லப்பா, சாப்பிட்லையா இன்னும் ரத்த டெஸ்ட்டே எடுக்கலையா, சரி கொடுங்க அப்படின்னு அந்த பிளட் டெஸ்ட்டை நான் வாங்கிட்டு போயிட்டு பிளட் டெஸ்ட்டை நான் கொடுத்துட்டு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பிடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த மாதிரி இப்போ நான் யார், கவர்மெண்ட் டாக்டர் தான். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் கவர்மெண்ட் டாக்டர் தான். கவர்மெண்ட்டில் தான் இந்த மாதிரியான ஒரு டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. இந்த 27,000 சம்பளம் வாங்கணும் சாட்டிஸ்ஃபைடாக வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா அந்த மதிப்பு, ரெஸ்பெக்ட். அது சும்மா சொல்லக்கூடாது. டாக்டர்னா வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், ஒரு பேஷண்ட் எல்லாமே அந்த ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கடைசியில் ஒருத்தங்க வந்து அந்த பணம் கம்மி தான், பட் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் தான் சொன்ன மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஒரு பேஷண்ட் நம்ம க்யூர் பண்ணி அனுப்பி போனதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க, ரொம்ப நன்றியா, எப்படியோ நீங்கள் தான் பார்த்து எல்லாம் பண்ணி விட்டீங்க, ரொம்ப நன்றி, நீங்கள் இல்லைன்னா நேரம் என்ன இருப்புன்னு தெரியாதுன்னு அந்த ஒரு கையெடுத்து கும்பிடுவாங்க, ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அது அந்த ஒரு நன்றி
சொன்ன நன்றிங்க நீங்களே அந்த நேரம் ஆயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நன்றி அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துரும்.